நேயர்களுக்கு வணக்கம். மகாநதி சீரியலில் 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளை என்ன செய்கிறாங்க, நம்ம இவரோட ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே போய் காவேரி தேடிட்டு இருக்காங்க. விஜயோட ரூமில் போய் ஒவ்வொன்றா என்ன இப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு, ஐயோ சாமி ரொம்ப தான் பண்ணுறாங்க, டான்ஸ்லாம் ஆடுறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதுவும் என்ன பாட்டுன்னு பார்த்தாக்க உங்களுக்கே சிரிப்பு தான் வரும். ஐயோ சாமிங்களாம் கொஞ்சம் ஓவராக பண்ணுறீங்களேன்னு. ஆனாலும் காவேரி விஜயம் பிடிச்சவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். வசீகரா பாட்டை பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படியேவும் கனவுலேயே மிதந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே அவரோட டைரி இது எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவரோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இதான் ரீசெண்டாக உள்ளதுன்னு இவங்க 2 பேர் உள்ள ஃபோட்டோஸை பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் அவர் எழுதியிருக்க கவிதையெல்லாம், நீ சிங்கமாக இருக்கிறத விட சிங்கமாகவோ ஏதோ புலியாவோ இருக்கிறத விட உனக்கு பிடிச்சவங்க முன்னாடி நாய்க்குட்டியாக இருந்தால் கூட போதும், ஐ மிஸ் யூ காவேரி, ஐ லவ் யூ காவேரி அப்படின்னு இது மாதிரி நிறைய கிறுக்குத்தனம் பண்ணி அந்த இது லவ் சமயத்தில் ஒரு பைத்தியம் பிடிக்கும்ல, அந்த பைத்திய கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. அது இந்த பொண்ணு அவருக்கு அனுப்பி விட்டுருக்கு. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்பிவிட்டு, ஓ காவேரி அது என்னோடய ப்ரைவேசி, அதெல்லாம் பார்க்காத, அது ஏன் பண்ணுற அப்படின்னு. அப்புறம் என்ன படம் வரைஞ்சிருக்கீங்க, நம்ம இதுக்கு போயிட்டு வந்த பின்னாடி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்த முன்னாடி, ஆனால் நீங்களும் பாப்பாவை மட்டும் இருக்கீங்க அந்த ட்ராயிங்கில், எங்கே நான் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கேன் இல்லை எங்கே அப்படின்னா, அங்கே தான் இருக்கீங்க பாரு, இருக்க பாரு, அது நீ என்னோட ஹார்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு டச்சிங்காக 2 பேரும் அவ்வளோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தா குமரன் இருந்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நர்ஸஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு நர்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பணம் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு வரும்பொழுது பார்த்தா ஒரு இடத்துல நின்று பசுபதியும் நம்ம வெண்ணிலாவோட இது மாமாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசும்பொழுது, எல்லாம் நீ தான் பண்ணிட்ட, இல்லைன்னா என் இது அக்கா பொண்ணுக்கு வந்து விஜய் தம்பியே அவ்வளோ பணம் தரேன்னு சொல்லிச்சு, அவளை கையில் காலில் விழுந்து அவளை நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன், நல்லா வச்சுருந்துருப்பேன், என் தங்கச்சி வாழ்க்கை என்ன அக்கா மக வாழ்க்கையை எப்படி கெடுத்துட்டியே தங்கச்சி மக வாழ்க்கையை எப்படி தள்ளி விட்டுட்டியே, எப்படி கோவப்பட்டியே அப்படி, நான் வேணையா பண்ணேன், அங்கே வந்து இதுலேருந்து அவள் என் சட்டையை பிடிச்சா, அதனால் ஆத்திரத்தில் தள்ளுனேன், கீழே விழுந்துட்டா, நானே எதிர்பார்க்கல அப்படின்னு பசுபதியும் அவரும் பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே இவன் வந்து நான் பாலு அப்படியே பாவின்னு குமரன் ரெக்கார்ட் பண்ணார். அதோட வாயை மூடிட்டு இருக்கலாமா, அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டார், ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் ஓடி போய், என்ன நினச்சிருக்க, எல்லாரும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, எல்லாத்தையும் நீ வாட்டில் என்ன வேணாலும் பண்ணுவியா, இஷ்டத்துக்கு பண்ணுவியா, உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு, இப்படி பண்ணிட்டியே இரு அந்தே யாருடா என்னடா அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க எல்லா எவிடன்ஸோட நீ தான் அந்த கொலையை பண்ண நான் வந்து சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு வெளியில் வந்து பைக்கில் வர்றாரு. பைக்கில் வரும்போது அவன் உடனே யோசிச்சான், அவன் எவ்வளோ புத்திசாலி பசுபதி, இவனும் ஏதாவது இவன் மாதிரி காவேரி மாதிரி எதாவது ரெக்கார்ட் பண்ணியிருப்பானோ அப்படின்னு கூறுகட்ட குமரன் என்ன தான் பண்ணுறதோ பார்ப்போம்.